எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் பஞ்சை சித்தர் குழந்தை டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து தொண்டை புண். நிறைய பேருக்கு தொண்டையில் புண்ணு வந்துடுது. தொண்டை புண்ணை வந்து என்ன வர்றதுக்கு என்ன காரணம், வராமல் எப்படி தடுக்கிறது, வந்த பின்பு எப்படி குணப்படுத்துறது, இந்த மூணையும் பார்க்கலாம். தொண்டை புண்ணு வர காரணம் வந்து உடல் உஷ்ணம், அதாவது பித்தம், உடம்பு இது வெப்பம் அதிகமாகிச்சினாலும் தொண்டை புண்ணு வரும். அப்புறம் நிறைய இனிப்புகள் அதிகம் சாப்பிட்றது, இனிப்பு பானங்கள்லாம் செயற்கையான பானங்கள் பாட்டில் அடித்து வருதில்ல, அது மாதிரி ரசாயனங்கள் அந்த பானங்கள் அதிகம் குடித்தாலும் தொண்டை புண்ணாகும். அப்புறம் இனிப்பெல்லாம் சாப்பிட்ட முறை நல்லா வாய் கொப்பளிக்காமல் நல்லா இது ஒன்றாமல் இருந்தாலும் அப்பவும் தொண்டை புண்ணாகும். அப்புறம் நிறைய பேர்த்துக்கு காய்ச்சல் வந்துன்னா தொண்டை புண்ணாகும். காய்ச்சலில் வந்து நிறையா ஆன்டிபயோட்டிக் மாத்திரைலாம் கொடுப்பாங்க, அதிலோட புண்ணாயிரும். அது ஒரு காரணம். உடல் உஷ்ணம் அதிகமான புண்ணாயிரும். மலச்சிக்கல் இருக்குது, சரியாக தண்ணியெல்லாம் சரியாக குடிக்கல, வெயில் ரொம்ப அலைச்சல், அப்போ கூட சமயத்தில் புண்ணாயிரும். இப்போ நிறைய பேர்த்துக்கு அதிக நேரம் பாடுறவங்க, அதிக நேரம் பேசுகிறவங்க கூட சில பேர் நிறைய பேர் பேசலாம் தொண்டை புண்ணாயிரும். அது மாதிரி தொண்டை புண்ணாருக்கு பல காரணங்கள் இருக்குது. அதே தொண்டை புண்ணை வந்து அடிக்கடி வந்து நம்ம தொண்டை புண்ணை கவனிக்காமல் விட்டோம்னா திரும்ப வந்து அது புற்றுநோயாக மாறிடும். த்ரோட் கேன்சர் அப்படிம்பாங்க. புற்றுநோய் மாறுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்புறம் புகை பிடிப்பவங்களுக்கு அவங்களுக்கு அடிக்கடி தொண்டை புண்ணு வரும். இந்த புகை உள்ள போய் பட்டு அதில் நிக்கோட்டின் இருக்கிறதுனால புண்ணாக்கிடும், அவங்களுக்கு புண்ணு வரும். அப்புறம் டீ காஃபி நிறையா குடிக்கிறவங்களுக்கு, இனிப்பெல்லாம் போட்டு நிறையா குடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய பேர் தொண்டை புண்ணு வரும். அது கெடுதல். அதனால் இது என்னென்ன காரணம் இதனால் வருது அப்படின்னா அதெல்லாம் ஒதுக்கிடணும், சேர்த்தக்கூடாது ஒன்றும் இல்லை. வந்து நீங்கள் பால் சாப்பிட்லாம், தயிர் சாப்பிட்லாம், மற்ற எல்லாம் மோர் சாப்பிட்லாம், அது மாதிரிலாம் உங்களுக்கு ஒன்றும் குளிர்ச்சியாக இருக்குது, அது ஒன்றும் பண்ணாது. அதே போய் காப்பி டீயாக சாப்பிட்டோம்னா கெடுதல் பண்ணுது. காப்பி டீ சாப்பிட்டாலும் நம்ம வெள்ளை சக்கரை போட்டு சாப்பிட்றோம், வெள்ளை சக்கரை ஆகாது. நாட்டு சக்கரை கூட பரவாயில்ல, வெள்ளை சக்கரை போட்டு சாப்பிட்றபோது அது இன்னும் ரொம்ப அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்துது. இப்போ அதுக்கு புண்ணு வரக்கு அது ஒரு காரணம். அப்புறம் இது புண்ணு வரக்கான காரணங்களை பார்த்தோம். புண்ணு வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தடுக்கிறதுக்கு வந்து நம்ம இயற்கையான உணவுகள், பச்சை காய்கறிகள், பழங்கள், அப்புறம் அதே மாதிரி இது ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, கொட்டைகள்லாம் உங்களுக்கு தேங்காய் இருக்குது, பாதாம், பிஸ்தா, உங்களுக்கு அக்ரூட் பருப்பு இருக்குது, அது மாதிரி நிறையா பருப்பு வகைகள்லாம் இருக்குது. அப்புறம் பழங்கள்லாம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸும் சாப்பிட்லாம். உலர்ந்த திராட்சை, பேரிச்சம்பழம், அப்புறம் அதே மாதிரி அத்திப்பழம் வந்து உடம்பை குளிர்ச்சியாக்கும், தொண்டை புண்ணெல்லாம் ஆற்றும், அதுவும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி வந்து அம்மாம்பச்சரிசி பழப்புண்பாங்க, காட்டில் நிறைய முளைச்சி கிடக்கு, அதை எடுத்து ஒரு கைப்பிடி எடுத்து அலாசிட்டு வாயில் விட்டு மென்று சாப்பிட்லாம், அதுவும் தொண்டை புண்ணு ஆற்றும். அப்புறம் இது மாதிரி தொண்டை புண்ணு ஆற்றுறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. அதுக்கு மேலே வந்து தொண்டை புண்ணு சரியாக இல்லை, நம்ம சில மருந்துகள் இருக்குது. அது வந்து டிடிஎஸ் தைலம், டீடாக்சிஃபைங் சஞ்சீவி தைலம், டிடிஎஸ். அந்த தைலத்தை வந்து காலையிலையும் சாயங்காலம் ஒரு சின்ன ஒரு சின்ன புட்டியாக இருக்கும், ஒரு 15 மில்லி தான் இருக்கும். காலையில் ஒன்று, சாயங்காலம் ஒன்று. காலையில் ஒரு வீட்டில் 6 மணிக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு அதை குடித்தோம்னா அதுக்கு தொண்டை புண்ணு சீக்கிரம் அறியிடும். முடிஞ்ச வரைக்கும் இனிப்பு ஆகாது, காரம் அதிகம் ஆகாது, மசாலா எண்ணெய் பொருள் அதிகம் சேர்த்தாமல் இது மாதிரி விட்டோம்னா சீக்கிரம் தொண்டை புண்ணு ஆற்றிடலாம். இது தொண்டை புண்ணு ஆற்றாம விட்டோம்னா பின்னாடி வந்து அது கேன்சராக மாறும். அதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் தொண்டை புண்ணை நம்ம மாற்றிக்கணும். அப்புறம் அது இல்லாமல் நம்ம பொதுவாக வந்து இந்த எல்லாம் வராமல் தடுக்கிறது அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுனா நம்முடைய பஞ்சை மருந்தில் அமிர்த சஞ்சீவி இருக்குது, மனுஷன் சாப்பிட்றது. அதை 2 நேரம் பயன்படுத்தி வந்தோம்னா தொண்டை புண்ணே வராது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடும், உடலை உறுப்பெல்லாம் சுத்தமாயிரும், உடம்பு குளிர்ச்சி ஆயிரும், மூளை இது கண்களில் குளிர்ச்சி ஆயிரும், எல்லாமே நல்லாயிருக்கும். அப்போ அதையும் பயன்படுத்தலாம். இது மாதிரி இந்த முறைகள்லாம் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்டை புண்ணை வந்து வராமல் தடுத்துக்கலாம், வந்த முறையும் குணப்படுத்திக்கலாம். அதனால் நீங்கள் இந்த முறையெல்லாம் பயன்படுத்திங்கன்னா தொண்டை புண்ணு வராமல் நீங்கள் தடுத்து நலமோடும் வளமோடும் வாழலாம். நன்றி, வணக்கம்.